ஸோ Fe +2, அடுத்து பார்த்தீங்கன்னா Fe +3, அடுத்து கோபால்ட் +2, கோபால்ட் +3 இல்லையா. அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 26 அட்டாமிக் நம்பர் 26 அப்படிங்கிறதுனால D6s2 சரிங்களா. இது D6s2, இது D7s2, இதுவும் D7s2 இல்லையா. இப்போ எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கான்ஃபிகரேஷன், ரிமூவ் பண்ண பிறகு என்ன வரும், D6 வரும். இதில் 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும், இதில் 2 இதில் 1, அப்போ வந்து D5. இதில் பாருங்கள் 2 எலக்ட்ரான் D7, இதில் 3 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணணும் D6. ஓகே, இப்போ வந்து ஹை ஸ்பினா லோ ஸ்பினா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வாட்டர் வந்துட்டு ஹை ஸ்பின் லிகண்ட் தான் வந்து ஆக்ட் பண்ணுங்க. ஸோ ஹை ஸ்பின், இது ஹை ஸ்பின், இது ஹை ஸ்பின். இதில் பார்த்தீங்க டியில் பார்த்தீங்க அப்படின்னா இது டி. ஸோ டியில் பார்த்தீங்க அப்படின்னா கோபால்ட் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அமோனியா இருந்தாலும் சரி, வாட்டர் இருந்தாலும் சரி, லோ ஸ்பின்னாக தான் அது ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த T2G EG அந்த ஸ்பிளிட்டிங்கை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ கீழே 3 ஆர்பிட்டால், மேலே 2 ஆர்பிட்டால், 3 ஆர்பிட்டால் 2 3 2 3 2. ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஸோ D6 அப்படின்னா ஹை ஸ்பின்னால மேலே கொண்டு போகணும். 1 2 3 4 5 6. இதுவும் ஹை ஸ்பின்ல 1 2 3 4 5, 1 2 3 4 5 6 7. அடுத்து 1 2 3 4 5 6. ஏன் லோ ஸ்பின் மேலே கொண்டு போகக்கூடாது. ஸோ அதனால இந்த ஹை ஸ்பின் லோ ஸ்பின் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸப்ஷனல் கேஸு, டி ஆப்ஷன், அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ கோபால்ட் வரும்போது +2 +3 பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இன்னொரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த 5 ஆர்பிட்டாலும் ஒரு எலக்ட்ரானால ஃபில்லாக இருந்துச்சுன்னா அதோட CFS எப்போவுமே 0. நீங்கள் கேல்குலேட் கூட பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் அதே மாதிரி 5 இருந்துச்சுன்னா 0ன்னு சொல்லிட்டேன். இங்கே ஒரு கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஒன்றுத்துக்காக நம்ம 0.4 வேல்யூ கொடுத்துப்போம் இல்லையா. அப்போ இங்கே என்ன -0.4 டெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இதோட CFS வேல்யூ வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் இருக்குது பாருங்கள், அதை 5 விட்டுருங்க, ஏன்னா அதுக்கு 0ன்னு சொல்லியாச்சுல, மிச்சம் 2 இருக்குது இல்லையா. அப்போ 0.4 × 2 வரும். அப்போ -0.8 டெல்லோ. ஸோ இதான் இதோட CFS. இதுக்கு வாங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த 5க்கு 0ன்னு எடுத்த மாதிரி இதுக்கு எடுத்துக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 0.4 × எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, × 6. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2.4 வரும். ஸோ -2.4 டெல்லோ சரிங்களா. இருக்கிறதுல அப்போ யாருக்கு அதிகமான CFS இருக்குது, மைனஸ் சைனை விட்டுருங்க, மேக்னிடியூட்னா இந்த வேல்யூ தான் நமக்கு முக்கியம் சரிங்களா. எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் டிக்கு தான் CFS அதிகம் சரிங்களா. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.